ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஹீமோகுளோபின் அதிகரிக்க செய்யக்கூடிய ஆட்டு ஈரல் தாங்க பார்க்க போகிறோம். வறுவல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், ருசியாகவும் இருக்கும். குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பக்குவமாக இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் ஒரு ஹைப்பும் போடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 1/2 கிலோ ஈரல், ஆட்டு ஈரல் வாங்கியிருக்கேன். அதை நல்லா பெரிய துண்டாக இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம். கட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்துக்கலாம், தண்ணி இல்லாமல். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, கிராம்பு, நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு அது பொரியவும் ஒரு 200 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி இது கூட போட்டு நம்ம நல்லா வதக்கிடுவோம். இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிட்டு வருது. இன்னும் கொஞ்சம் வதங்கினா நல்லாயிருக்கும். இந்த வறுவலுக்கு கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வதக்கி வச்சுக்கலாம். நீங்கள் ஆட்டு ஈரல் சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, கவுச்சி வாடை அடிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நிறையாவே நம்ம போடணும். அப்போத்தான் நல்லாயிருக்கும். இந்த ஆட்டு ஈரலுக்கு நல்லா 1 ஸ்பூனுக்கு நான் சேர்த்துருக்கேன், பெரிய ஸ்பூனுக்கு. அதையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை வாடை போகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி நான் 2 சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன். பெரிய தக்காளினா நீங்கள் 1 போட்டாவே போதுமானது 1/2 கிலோவுக்கு. பொதுவாக மட்டன் நம்ம செஞ்சோம்னா தக்காளி ரொம்ப யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா கொஞ்சம் சட்டுன்னு தக்காளி வதங்கும். நிறைய குழந்தைகளுக்கு ஈரல், முட்டை இதெல்லாம் பிடிக்காது. ஆனால் இதில் தான் ஹீமோகுளோபின் அதிகமாக இருக்குது. அதனால நம்ம பக்குவமாக நம்ம இந்த ஈரலை செஞ்சு அவங்கள சொல்லி விளக்கம் சொல்லி சாப்பிட வைக்கணும். வச்சாத்தேன் இப்போ வளர்கிற குழந்தைகளுக்கு உடம்புல தெம்பு இருக்குங்க, ரத்தம் ஊறும், ரத்த சோகை வராது. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், என்னோடய ரெசிபியில் ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப உப்பு இருக்காது. நம்ம நார்மலாக சாப்பிட்ற மாதிரி அதே டயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி செஞ்சு பாருங்கள். அதனுடைய டேஸ்ட் தனியாக இருக்கும். அதே மாதிரி தண்ணியில் நீங்கள் பொடியை போட்டு கலக்கி செஞ்சு பாருங்கள், அது ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ ஈரலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஈரலை கிளறி கொடுத்துக்குருவோம். நல்லா அந்த மிளகாத்தூள் இதோட மசாலாவோட கலக்கட்டும். இதுக்கு இந்த ஈரல் கிரேவி செய்கிறதுக்கு நான் எதுவுமே மசாலா அரைச்சி ஊற்றலைங்க. ரொம்ப சிம்பிளாக, அதே டயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பக்குவத்தில் தான் சிம்பிளாக நம்ம சீக்கிரமாக செய்யலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அந்த ஈரலில் இருக்க தண்ணியிலே அது வெந்திருக்குங்க. பாருங்கள், இப்போ 2 கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்கு பாதியாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாயை. இப்போ அதையும் நல்லா கிளறி விட்டுக்குருவோம். எடுத்த உடனே நீங்கள் ஈரலுக்கோ கறிக்கோ தண்ணி ஊற்ற விட வேணாம். அதுவாக அந்த தண்ணியெல்லாம் விட்டு வெந்த பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம்.
பாருங்கள், அந்த ஈரல் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டாவே போதுமானது. நான் 1 டம்ளர் தாங்க விட்டேன். பாருங்கள், இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு. மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா ஈரல் வந்து வெந்திருக்கும். பாருங்கள், அப்போக்கப்போ நம்ம கிளறி கொடுத்துக்கிறணும். நல்லா தளன்னு வேகுது. இப்போ தண்ணியெல்லாம் வத்திருச்சு ஓரளவுக்கு. நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் தேவைன்னா. ஆனால் நான் வந்து நல்லா வறுவல் இது மாதிரி செய்கிறதுக்காக இன்னுமே அந்த தண்ணியெல்லாம் வற்ற விடணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா ஈரல் வந்துருச்சுங்க. ரொம்பலாம் ஈரல் வந்து வேக டைம் எடுக்காதுங்க. 10 நிமிஷம் தாங்க வெந்துடும் ஈரல். இப்போ நல்லா தெரியுது நமக்கு. இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் நல்லா 1 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப காரம்லாம் இருக்காது. ஏன்னா நான் 1 ஸ்பூன் 1/2 கிலோ ஈரலுக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். அதனால் நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள். இந்த மிளகுத்தூள் இஞ்சி வந்து அந்த ஈரலில் இருக்க கவுச்சி வாடையை எடுத்துரும். அதுக்கு தாங்க மிளகுத்தூள் நான் அதிகமாக சேர்த்தேன். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஈரலை வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம தொட்டுக்கலாம். நான் வந்து இந்த ஹீமோகுளோபின் கூடணும்னு யாரும் கேட்டான்னா நான் இந்த ஈரலை சொல்லுவேன். அதே மாதிரி சுவரொட்டி, நெஞ்செலும்பு, ஆட்டுக்கால் சூப்பு, அத்திப்பழம், கொய்யாக்காய், நெல்லிக்காய், இது பாதாம் பருப்பு, இந்த மாதிரி எடுத்துக்கணும். நம்மளோட வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ஈரலை மாற்றி வச்சுக்கலாங்க. 100 ஈரல் எடுத்து கூட நம்ம குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பக்குவமாக எடுத்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் கூடுங்க. இப்போ ஓடி ஆடி விளையாடுற குழந்தைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது கூட நீங்கள் டெய்லி ஒரு நெல்லிக்காயும் குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்கள். இந்த காலகட்டத்துக்கு குழந்தைகளுக்கு நிறையா சத்துக்கள் தேவைப்படுது. ஏன்னா நிறையா படிக்கிறாங்க. அதனால் நீங்கள் கட்டாயம் இது மாதிரி செஞ்சுதாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஈரல் வறுவல் சும்மா ஜம்முன்னு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க. அப்போத்தே நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.